உன்னை ஆண்டவர் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்த முடியும். உனக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகணும்னு நினைச்சாருன்னா அதற்கு வேண்டிய எல்லாமே கர்த்தர் தருவார். நான் சொல்றேன், உன் பாதபடிக்கு வரும் மகன் உன் பாதபடிக்கு வரும். அவரால் கொடுக்க முடியாத செல்வம் இருக்கா? அவரால் கொடுக்க முடியாத உயர்வு இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரதத்தை ஃபர்ஸ்ட் ரதம், ரெண்டாவது ரதத்தை பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மூணாவது ஒரு ரதம். என்ன ரதம்னா யெகூ போற ரதம். அந்த யெகூ மிகப்பெரிய பக்தி வைராக்கியம் கொண்டவன். அப்படி அவனுடைய கை யாருக்குமே நீட்டல்ல. ஆனா ஒரே ஒருத்தனை பார்த்து, அறிமுகமே இல்லாத ஒரு மருத்தன், ரோட்டில் அப்படியே நடந்துட்டு இருக்கிற ஒருத்தன், அவனை பார்த்து குர்ரா கொடு, ஏறியா வா, நீ வந்து என் கூட இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு ரதம். அந்த ரதம் எந்த ரதம்னா எலியாவுடைய ரதம். எங்க போறாரு? நான் நம்புறேன் உங்களுடைய என்னுடைய நான் சொன்னது மாதிரி நம்ம கண்ணை மூடி நம்முடைய ஆத்துமா பரலோகத்தில் போகும்போது நிறைய பேர் எப்படி பார்க்கணும்னா ரதம், குதிரை ரத வீரர்களோட. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஒரு பவனி. ஆமென். உங்களுடைய ஆத்துமாவை கொண்டு போகிறதுக்கு தூதர்களை கர்த்தர் அனுப்பி ரதத்தில் தான் நீங்க போறீங்க. ரதத்தில் தான் நீங்க போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி நீங்க அதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்கப்பா, என்ன தகுதிப்படுத்துங்கப்பா. கைகளை மேல உயர்த்தி என்ன எப்படியாவது தூக்கி எடுக்கிறதுக்கு வாங்கப்பா. ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. எப்படியாவது என்ன மீட்டெடுக்கிறதுக்கு இப்ப வாங்கப்பா. இந்த 100 நாளைக்கு பிற்பாடு நான் அந்த அசுத்தத்தில் விழுந்துடக்கூடாது, அந்த பாவத்தில் நான் விழுந்துடக்கூடாது. எப்படியாவது என்னை மீட்டு கொள்றதற்கு நீங்க வருவீராகப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ நன்றி 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 நன்றி.